நடந்தது. என்ன என்னாச்சு? வைஷ்ணவி குடிக்கொண்டிருக்கிற கருப்ப கிரகத்துல ஒரே தீர்த்தமா இருக்குதுங்க சுவாமி. அந்த தீர்ச்சன்யம் தாங்கிக்க கூடியதா இல்லைங்க. அதர்மம் தலை தூக்கும் போது அம்மன் உக்கிரமாவாள் என்பது ஐதீகம். ஆனால் இப்போது ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீட்சண்யத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். தாய்க்கு ஒரு தனி கோயிலை உருவாக்கி அங்கே அன்னையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவள் 1000 பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதே இந்த உக்கிரத்தின் உள்நோக்கம். முதலில் அன்னையின் உக்கிரம் தணிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். சுவாமி, அன்னையோட உக்கிரம் தணிஞ்சிடுச்சு. இனிமே ஆலை எங்கே எப்போ நிர்மாணிக்கிறதுல சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது அடியன் அல்ல, அன்னி. அவளிடமிருந்து நான் உத்தரவு வர வேண்டும். என் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கிழக்கை நோக்கி புறப்படுங்கள். ஒளியாயிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவதோடு நான் நிலை பெற வேண்டிய இடத்தையும் நானே உங்களுக்கு காட்டுகிறேன். சுவாமி, இதுவரைக்கும் ஒளி ரூபத்துல இருந்து வழிகாட்டின அண்ணன் மறைஞ்சிட்டான். இது நாம எந்த திசையில எவ்வளவு தூரம் போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அன்னையின் உத்தரவுப்படி கீழ் திசை நோக்கி போய்கிட்டே இருப்போம். மத்தத அவ பாத்துக்குவா. புறப்படுது. என்ன என்னாச்சு? பல்லாக்கு தூக்க முடியல. ஆள வரும்போது அசைய மாட்டாக்குதுங்க. அம்மா, இது என்ன சோதனை? உன் உத்தரவுப்படித்தானே நாங்க நடக்கிறோம். வேற எந்த தப்பும் பண்ணலையே தாயே. பக்தர்களே, பதற வேண்டாம். நான்
கோயில் கொள்ள எண்ணியுள்ள புண்ணிய பூமி இதுவே. இந்த அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை இன்றே துவங்குங்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் சிறந்தோங்கி விளங்கி இருக்கும் இந்த சத்திய பூமியை சமயபுரம் என விளங்கட்டும். அப்படியே செய்யறோம் தாயே, அப்படியே செய்யறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒன்றே பரம்பொருளாய் விளங்குகின்ற தாய் போற்றி, தாய் போற்றி. இரு சுடரும் விழிமலராய் ஏற்றவளின் தாழ் போற்றி, தாய் போற்றி. உலகம் நான் மறையும் மேவுகின்ற எழில் போற்றி, எழில் போற்றி. ஐந்து வகை பூதங்களும் கைவணங்கும் கழல் போற்றி, கடல் போற்றி. ஆறு வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி, அருள் போற்றி. எழு கடலும் எண் திசையும் ஏற்றுகின்ற அடி போற்றி, அடி போற்றி. ஒன்பதெனும் கோள்கள் தினம் உச்சரிக்கும் பெயர் போற்றி, பெயர் போற்றி. 10 அவதாரம் கொண்ட பரமன் தங்கை பதம் போற்றி, பாதம் போற்றி. அற்புத ஆலயம் எழுந்தது. அன்னையின் அருளாட்சி பூத்தது. நம்பிக்கை வைத்து நாயகியை வணங்குவோர் பலர். ஆனால் நம்பாதவரும் உண்டல்லவா? ஆம், ஒருவன் இருமாந்திருந்தான். இதனால் தகரமான பேர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. Are you blind? நீ குருடனா மேம்? நைட்ல ஸ்ட்ரீட்ல யாரும் நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஆம்பளை கூட இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி. எவ்வளவு டேரிங்கா நடந்து போறா. பாத்துக்கிட்டு சும்மா வரியா மேம்? என்ன மேம் டியூட்டி பாக்குற? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வலம் போறா ஐயா. என்ன மேம் வளர்ற? இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா சொல்ற? ஆமாம் துரை அவர்களே. ஃபேண்டாஸ்டிக் ஜோக், ஃபேண்டாஸ்டிக். தெய்வமாவது ரோட்ல போறதாவது நெவர். அது வெறும் ஸ்டோன், கல்லு. கல்லு எப்படி மேன் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும், வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஷூட் பண்ணுவேன். ஐயா, நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட
அந்த ஜோதியின் வடிவான தாயை சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நோ, நான் தெய்வத்தை விட என் 2 கண்ணத்தான் நம்புறேன். என் கண்ணால பார்க்கணும், அப்பதான் நான் உன்னை விடுவேன். Come on. என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? கண்ணு தெரியல மேம், எனக்கு கண்ணு தெரியல மேம். ஓ காட், அப்பவே சொன்னேன் தாயை சோதிக்காதீங்க, அது ஆபத்துலதான் முடியும்னு. நீங்க கேட்கல. கண்ணபுரத்தாளோட கோபம் உங்க கண்ணையே பறிச்சிருச்சு ஐயா. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் மேம். அதுக்கு மாரியம்மா இப்படி தண்டிச்சுட்டாளே, நான் என்ன செய்வேன்? காண்டலாம் இந்த உலகத்துல நான் எப்படி மேம் இருக்க முடியும்? ஐயா கவலைப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவ தாய். தவறு செய்யும் போது தண்டிக்கிற அவ அதுக்காக வருந்தும் போது நிச்சயமா மன்னிப்பா ஐயா. வெள்ளியில கண்மலர் செஞ்சு உண்டியல்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டா இந்த தாயின் கருணையினால பிறவி குருடர்களுக்கும் பார்வை வருங்கிறது ஐதீகம். தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா அவ நிச்சயம் மன்னிச்சிருவா. மீண்டும் கண் பார்வை வருந்தோற. மாரியம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன். எனக்கு மறுபடியும் பார்வையை கொடு பிளீஸ், பிளீஸ். கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. மாரியம்மா, எனக்கு கண்ணு கொடுத்துட்ட, எனக்கு பார்வை தெரியுது. மாரியம்மா வர, எனக்கு கண்ணு தெரியுது. அப்படியா? மாரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்டா. மாரியம்மா. அந்த வெள்ளைக்கார அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் எல்லாம் வல்ல அன்னையனுடைய பெரும் கருணையை தெரிந்து கொண்டதன் விளைவாக தனக்கு கண்ணொளி வழங்க வேண்டும் என்று அம்பாளிடத்தில் பிரார்த்தித்து அப்படியே கண்ணொளி பெற்று தன்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளுக்கு கண் மலர் சாத்தினார். அந்த திருநாள் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல அன்னை தன்னை அண்டி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அருள் புரியக்கூடியவர். சாதி, மதம், இனம், மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னை தான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? தங்குகிற இடம். தங்குகிற இடத்திலேயும் முக்கியமான இடத்திற்குத்தான் புறம் என்று பெயர். அந்த புறம்ங்கிறான்ல, அப்படி ராமபுரம், கிருஷ்ணபுரம் என்றெல்லாம் சொல்லுவது போலே புறம் என்றால் முக்கியமான இடம். எல்லா சமயத்துக்குள்ளும் அவள் தங்கியிருக்கின்றவள் என்பதாலே தான் அவள் இருக்கிற இடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். அவளுடைய திருவழியை நோக்கி சரணடையக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அவள் தனத்தை தருவாள், கல்வியை தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தருவாள், தெய்வ வடிவத்தை தருவாள். நாம் வேண்டுகின்றவை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பாள். அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற அந்த அம்பாளுக்கு தேவைப்படுகின்ற கைகள் 18. அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கை ஒரே கை, அது நம்பிக்கை. ஏங்க, எத்தனை முறை சொல்லிருக்கேன், தெய்வ படங்களை வரையும் போது இப்படி அனாச்சாரமா நடந்துக்காதீங்கன்னு. மீனாட்சி, அதெல்லாம் இந்த விஸ்வேசனுக்கு கிடையாது. சூழப்பிடாரிக்கு சுருட்டும், கருப்பண்ண சாமிக்கு கள்ளும் படைக்கிறத நீ பார்த்தது இல்லையா? பைத்தியம். எந்த ஒரு பொருளும் ஆச்சாரமாகிறதும் அனாச்சாரமாகிறதும் அவங்கவுங்க மனோபாவத்தை பொறுத்து. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா, அப்பா குணம் தான் உனக்கு தெரியும்ல. இப்படிப்பட்ட படத்தை வரையறத நீ தெய்வ கைங்கரியமா நினைக்கிற. அப்பா வேறும் தொழிலா நினைக்கிறாரு. அது தெரிஞ்சு நீ ஏமா அவரை தொல்லை பண்ற? அது மட்டும் இல்ல, தொழிலை என் ஆத்மார்த்த நண்பனா நினைக்கிறேன். அந்த நண்பனோட
இந்த சூழ்நிலையில தான் நெருக்கமா பழக முடியும். சரி சரி, எனக்கு பசி வயிற்று கிள்ளுது, வாங்க சாப்பிடலாம். ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஐயா, நாங்க தெய்வப்படங்களை அச்சிட்டு விற்பனை செய்யற கம்பெனிய பார்ட்னர்ஷிப்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியா? வெரி குட். நீங்க வரைகிற படத்துக்கு மார்க்கெட்ல நல்ல கிராக்கி இருக்கு. அதனால முதலா உங்க கையால சமயபுரத்து மாரியம்மன் படத்தை வரைஞ்சு வெளியிடலாம்னு ஆசைப்படுறோம். அதனால என்ன, தாராளமா வரைஞ்சு தரேன். அதானே என் தொழில். ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கே நீங்க படத்தை எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க அட்வான்ஸ் பிடிங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க, படத்தை கொடுக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம். அப்ப நாங்க வரோம். அப்பா, படம் வரைஞ்சிட்டீங்களா? காயத்ரி, எனக்கு ஒரு உதவி செய்யறியம்மா? சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? வாங்க. வேலையோட வந்து சாப்பிடாம அப்படி அப்பா மகளும் என்னதான் பேசிட்டு இருப்பாங்களோ. வணக்கம் ஐயா. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. நீங்க வரைஞ்சு கொடுத்த சமயபுரத்தம்மன் படத்துக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட வரவேற்பு. ஆமாங்க ஐயா, அந்த படத்தை வாங்காதவங்க இல்ல, வணங்காதவங்க இல்ல. அந்த படத்தினால எங்களுக்கு பல லட்சங்கள் லாபம் கிடைச்சிருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க முதல்ல தொழில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சதுக்கு மூல காரணமே நீங்க ஐயா. இதை எங்க அன்பு காணிக்கா வாங்கிக்கங்க. பரவாயில்லைங்க, வேணாம். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க ஐயா, வாங்கிக்கங்க. அப்போ நாங்க வர்றோம் ஐயா. வாங்க. இந்த தடவை கேச வாங்க வரலன்னா பெண்ணையா ரெண்டுல ஒண்ணு பாடவே மாட்டேன். ஆனா அடிச்சு பேசுறேன் பாருங்க. என்னையா பையன்? நான் கேக்குறேன். ஆமா சிஸ்டர். Yes, proceed. Yes, Your Honor. குற்றவாளி குண்டிலே இருக்கிற செங்கோடன் ரொம்ப பயங்கரமானவன். தன்னுடைய முதலாளி வீட்டில் ரூபாய் 10,000 திருடியிருக்கிறான். இல்லைங்க இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க. பொய் சொல்லாத. பொய் சொன்னா நரகத்துல என்ன தண்டனை தெரியுமா? கொதிக்கிற கொப்பரையில குப்புன்னு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல வறுத்த கருவானா வரைக்கு போய் பறப்பேன். பை தி பை, மிஸ்டர் செங்கோடன், உன் மாத சம்பளம் எவ்வளவு? 250ங்க. இந்த கடகன்னைக்கு போகும்போது ரூபாய்க்கு எவ்வளவு கமிஷன் எடுப்ப? அந்த புத்தி எனக்கு கிடையாதுங்க. அப்ப எனக்கு இருக்கிறதையா? சம்பளமும் கட்ட சம்திங் இல்ல. அப்புறம் எப்படி ஓல குடிசையில ஓட்ட பெட்டியில ரூபா 10,000 நடந்து வந்ததா? பை வாக்கா? அந்த பணம் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாம உன் வீட்டுல எப்படியா பணம் வர முடியும்? யோ, இது என்ன மந்திரத்துல மாங்காய் வரைக்கிற சமாச்சாரமா? நான் சொல்றேன், உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ உன் முதலாளி வீட்டுல திருடுற பழைய. இல்ல, நான் திருடல. சத்தியமா நான் நிரபராதி. நான் தருக்கிறேன். ஏ மகேஸ்வரி, இன்னும் ஏன் நீ தூங்கல? நாளைக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு.
எப்படி தூங்க முடியும்? அதான பார்த்தேன், நீதியே தூங்கினாலும் நீ தூங்க மாட்ட. ஆமா, ஒரு நாள் போல இப்படி அர்த்த ராத்திரிக்கு வந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டருக்கு நேரம் எது காலை எது. இந்த வீட்டுக்கு வந்த உடனேதான் எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கு ஞாபகத்துக்கு வருது. நல்லா ஜோடி சேர்ந்து போங்க. புருஷ மனைவியா லட்சணமா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு? அவ்வளவுதானே. வர ஞாயிற்றுக்கிழமை நான் நரசிம்ம பக்கமே போக மாட்டேன். உனக்கும் கோர்ட் லீவு. 2 பேரும் ஹனிமூன் கப்பல் மாதிரி ஜாலியா அங்க போயிட்டு வரலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஹனிமூன் கப்பல் இப்படி சொல்ல ஆரம்பிச்சு இதோட 100வது ஞாயிற்றுக்கிழமை ஆகுது. அது சரி சரி, பசிக்குது, சாப்பிட வாங்க. ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? புருஷன் சாப்பிட்ட அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும். என்ன சம்பிரதாயமோ எனக்கு தெரியல. அதுல இருக்கிற சந்தோஷம் புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தான் தெரியும். வாங்க. புருஷனுக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தான் தெரியுங்கல்ல. அப்பா நல்லா வேண்டிக்கிடி புள்ளையார நல்லா குனியா. உன் தலையில தான் ஒண்ணு இல்லையா, விபூதியாக இருக்கட்டும். கஜேந்திரா, கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்ட. இந்த பயலுக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். புத்தி ஆய்க்கா வேணும். சுண்டலு நீ என்ன கணபதியை பார்க்கவா வர? கடலை சுண்டலுக்காகவே வர. கொடுக்கும், அலையாத. என்ன திட்டுது? திட்டல ஐயா, நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது. எல்லாம் கியூல கஜேந்திரா எல்லாரையும் கியூல நிக்க சொல்லி இருக்குது. தெரியுது? பெரிய வெள்ளக்காரையானே, அதுக்கு ஏபிசி தெரிய போகுது. பல்லவராயர, இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. யானை கையேந்தனா சுண்டல் கொடுத்துட்டு போகுது. பாத்தியா மண்ண கவிட்ட. யானை ஒரு அன்புல விளையாண்டதியா. இப்ப பாரு சுண்டல் வாங்கிட்டு வரேன். கஜேந்திரா, எரும மாட்டு ஜென்மம். ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவனை. எடு குடிக்கா. என்னது? ஐயா, சரி வரதில் நிக்கிறேன். அதுக்கு அப்படி தள்ளாத. ஐயோ, சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ, சரி சரி நிக்கிறேன். அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் கல்ல விட்டு எறியுறேன். சீதாராமா, நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா. அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, உன்னை சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கைய விரிச்சு வாங்கிக்க, துண்டை வைக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துரு. இருந்துட்டா கொடுக்கல, வெளியில வா. அண்ணே அண்ணே, எலை வண்டியில அரிசி மூட்டையும் காய்கறி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்போ. சரிங்கய்யா. அண்ணே அண்ணே, என்ன நீ சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன சமையல் கட்டுல சங்கீதமா பாடுவாங்க? நீங்க பேசினாவே சங்கீதமா இருக்கு, பாடினா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஆசைதான். 5ஆம் தேதி கச்சேரி இருக்கு, வந்துடு. அடி சக்க நானா? எங்க கச்சேரி? வழக்கமான இடத்துலதான். வழக்கமான இடமா? கோர்ட்டுக்கு கச்சேரின்னு ஒரு பேருண்டு. அது பாத்தீங்களா தெரியல? பாத்தீங்களா, ஒரு நிமிஷத்துல காதுல பூ வச்சுட்டீங்களே. இவ்வளவு வயசாச்சு, இன்னும் அப்பாவியா இருக்கியே. எப்படித்தான் உங்க ஊருக்கு நீ பெரிய மனுஷனாவும் கோயிலுக்கு தர்மகர்த்தாவாவும் இருக்கியே தெரியல. அப்படி மட்டமா எழக்கூடாதீங்க நீ. வேணும்னா எங்க ஊருக்கு வந்து பாருங்க. நான் கணச்சா கட்டல, இனிமே நான் சட்டம். சுருக்கமா சொல்ல போனா எங்க ஊர்ல எவனுக்கு தோல்ல துண்டு இருக்காது, இடுப்புலதான் துண்டு இருக்கும். என்ன பண்ண? எப்படா வந்த? அண்ணே, நான் வர்றது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு லீவு நாள் நல்ல நாள் இல்லாம எப்ப பார்த்தாலும் நரசிங்கம் நரசிங்கம் கிளம்புறீங்களே, உங்களை கேப்பர் மேப்பர் கிடையாதா? டேய் மடையா, விஷயம் என்ன? இந்த சாஜாப்பெல்லாம் சொல்லாதீங்க. இப்படி நீங்க ராத்திரி பகலமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல தொட்டில கட்ட முடியல. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் சூட்ட அன்னைக்கு கட்டலாம்னு சுத்தமான தேக்கல வெள்ளி குமிழலாம் வச்சு ஒரு தொட்டில் செஞ்சு வச்சிருக்கேன். அதை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. டேய், அதுக்கு என்ன குறை சொல்லி என்னடா பிரயோஜனம்? உங்க அண்ணி ஆபீஸ் ரூம்ல சட்ட புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டா பெட்ரூம்ல பூஷா இருக்கிறதையே மறந்துடுறா.
அவ கட்டில் பக்கம் வந்தாதானே நீ தொட்டில கொண்டு போட முடியும். இதுக்கு நான் தலையில ஓ மை காட் அடிச்சுக்கிறதா இல்ல ஓ மை லார்ட் அடிச்சுக்கிறதா? உங்க 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி ஒரு முக்கியமான விஷயம். டெல்லியில இருக்கிற உங்க தம்பி ராமு சரியான சாப்பாடு வசதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். யாராவது சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயா சமையல்காரன் இல்ல, சமையல்காரி. வெறும் சமையல்காரி இல்ல, வீட்டுக்காரையும் கூட. குழப்பறைய உங்க அண்ணன் மாதிரி. டேய் நீயாவது புரியும்படியா சொல்லேடா. நீங்க சும்மா இருங்க. அண்ணி, உங்க தம்பிக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பெற்றவங்க திருச்சியில ஏதோ ஒரு விசேஷம் சொல்லி வந்து தங்கியிருக்காங்க. நீங்க சரியா சொன்னா இன்னைக்கே கூப்பிட்டு பேசிடலாம். என்னங்க உங்க தம்பி திடீர்னு குண்டை தூக்கி போடுது? ஏடா நல்ல இடம் தானா? உன்னை நம்பி பேசலாமா? என்ன நம்பி பேசலாமா? பேசலாமா இல்லடா? பேசலாமா? நீங்க சும்மா இருங்க. பாருங்க, உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியும், அன்னைக்கு வழக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையை பத்தி தெரியும். புரியுதா? இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வரேன். இன்னைக்கே பேசி முடிச்சிடுறீங்க. ஓகே? உங்க குடும்பத்தை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க தம்பிக்கு எங்க மகளை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆமாங்க, இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்த நாள் பொண்ணு பஞ்சாயத்தை பாக்குறேன். ஏண்டா அவசரம் கொடுக்க? பொண்ணு பையனை பார்க்க வேண்டாமா? பையன் பொண்ணை பார்க்க வேண்டாமா? அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க சம்மதம், எங்க பொண்ணு. எங்க தம்பியும் அப்படித்தான். நாங்க பார்த்து முடிவு பண்ற எதையுமே அவன் தட்ட மாட்டான். இப்பவாவது பஞ்சாயத்தை பார்க்கலாமா? இவரை ஏதோ அப்பாவி பையன் நினைச்சாருங்க. பெரிய மிராஸ்தார், இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை. எனக்கு தம்பி இல்லாத குறையை தீர்க்க வந்தவன். ஆமா, தம்பி ரொம்ப ஜோவியல் இல்ல? கிடைச்சிடுச்சு. அடுத்த மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை அற்புதமான முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. வாங்க. பகவான் சொன்னீங்க உன்னை கூப்பிடுங்க. அது சொல்ல வேண்டியதானே? பொண்ணா கூப்பிடுங்க, பொண்ணா வச்சுங்க. கொஞ்சம் நகருங்க. என்ன பாச்சு, ஏன் திடீர்னு மயங்கிட்ட? பெரிய அபச்சாரம் நடந்து போச்சு. உலகத்துக்கெல்லாம் தாயாவளுங்கிற அந்த மாரியம்மனை கொண்டு வந்து எனக்கு முன்னால மணமகளா நிக்க வச்சுட்டீங்களே. இந்த பாவம் வேற எங்கேயாவது நடக்குமா? என்ன உணர்ற? சமயபுரத்து அம்மனுக்கு சாதாரண பொண்ணுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல? நல்லா பாடுறா. இது மனப்பொண்ணுதான், மகா சக்தி இல்ல. 1000 முறை பார்த்தாலும் அவ அம்மன் தான், நான் அவ பக்தன் தான். அதுக்கு ஆதாரம் இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொரு நாள் பொழுது இந்த அன்னையோட படத்துக்கு முன்னாலதான் எனக்கு விடி. சூரியோதயத்தையும் மிஞ்சு
ஒளிமயமான அந்த அன்னையோட புண்ணிய பாதங்கள் தான் நித்த நித்த எனக்கு அருளையும் ஆதரவையும் தர அற்புத காட்சி. இப்படியெல்லாம் நான் பக்தி பூர்வமா வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தாயவே எனக்கு தாரமாக்க பாக்குறீங்களே, அதை எப்படி என்னால தாய்க்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள்ள, அந்த படம் என் மகளை நான் மாடலா வச்சு வரைஞ்சது. மாடலா உட்கார்ந்ததுக்காக என் மக அந்த மகமாயி ஆயிட முடியுமா? கண்ணாடியில தெரியுற நெருப்பு சுடுமா? டேய், வேஷமும் வாழ்க்கையும் வேறடா. ராஜா வேஷம் போட்டவன் ராஜா ஆயிட முடியுமா? மன்னிக்கணும், என் நெஞ்சில தெய்வமா நிறைஞ்சிருக்கிற அந்த உருவத்தை மனைவிங்கிற ஸ்தானத்துல வச்சு பாக்குறது மகா பாவம். ராமு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டேய் ராமு, ராமு, நில்லுங்க. சொல்லிக்காம போறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. சந்தோஷமான நேரமா இருந்தா சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையில சொல்லாம போறதுதான் நல்லது. அவசரப்படாதீங்க. 1000 கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச ஒரு பொண்ணு வெறும் கழுத்தோட அனுப்புற பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நானும் ஒரு பக்ததான். அதுக்காக படத்துல இருக்கிற உருவம் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பராசக்தியா நினைக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்ல. இதோ பாருடா, இந்த நிமிஷத்தோட உன் மனசை மாத்திக்க. வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிரு. அக்கா, நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. பொண்ணு மட்டும் சொல்றேன், மாலையும் கழுத்துமா மனைவியோட நான் உன்னை பார்க்கணும். இல்ல நீ என்ன மாலையும் கழுத்துமா பார்க்க வேண்டியது வரும். பிணமா? மூகஸ்வயம் கசவே யதாசீத் ததா குருத்வம் பரமேஷயாயே. அக்கா, என்ன மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் மாலையும் கழுத்துமா மனைவியோட வந்திருக்கேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. தெய்வ குற்றத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல. அந்த சமயபுரத்தா சன்னதியில அவளையே சாட்சியா வச்சு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா பாவிகளா, ஒரு வீட்டுல தொங்கப்படாதே பூட்டு உடனே விரிச்சிருவீங்களே சீட்டு. அல்லாரே உட்கார், ஒரு கை குறையுது. அதுக்காக என் கையே கேக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். பல்லோரே, இந்த வயசுலயா? முண்டம் எனக்கு இல்லடா, என் மகனுக்கு கல்யாணம். பொண்ணு எந்த ஊரு? நாமகிரிப்பேட்டை. பல்லோரே, கல்யாணத்துல ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லாம் உண்டா? ஏன் ரிக்கார்ட் அனுசரிச்சு நடத்துவோமே. ஏயா, அவர் மகளை கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியாத்தா கோயிலுக்கு திருவிழா நடத்துறாரா? இல்ல மஞ்சள் குளிப்பாட்டி ஆடு விட போறாரா? அது இல்லப்பா, நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது. இவர் மக வீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு 2 ஆட்டம் அல்லாமேதான். புலி வேஷமா? நீயா? என்ன என்னையா சிரிக்கிற? நானு சின்ன வயசுல புலி வேஷம் கட்டி கரிஞ்செடுத்த கண்ணாயிரம்னு பேர் எடுத்து வந்தான். என்ன பண்றது, என் கஷ்டகாலம். டெங்கி ஜுரம் வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். கண்ணீரை விட்டு இருக்கிற உடம்பைய கரைச்சுக்கிறாத. சரி சரி, இந்தாங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். வேணாம், ஒண்ணு போதும், இதே எல்லாரும் பாத்துக்குங்க. கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும், மொய் எழுதணும். வல்லவரே, ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, மொய்யோட சேர்த்து எழுதிடுறேன். அப்ப சாப்பாடு வீட்டுல நீயே கொண்டாந்துறிய? கஜேந்திரா, ஞாபகப்படுத்துறியா? உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா. கஜேந்திரா, என் மகன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவேற்கணும். இந்தா இந்தா வாங்கிக்கிறா. வரியா? வரியான்னு? சரி, வாங்க வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விட மாட்டீங்களே? அதே வாங்க.
சின்ன விட கூட்டிட்டு வரலையா? அவதாங்க இவ. இதானா? வா வா. உடம்பு பெருசா இருக்க, பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே தெளிக்கலாம், தப்பு இல்ல. வாங்க வாங்க வாங்க. கஜேந்திரா, நல்லா பன்னீர் தெளி, இன்னைக்காவது குளிச்ச மாதிரி இருக்கட்டும். யோ பல்லவராயரே, அருமையான ஏற்பாடியா? என்ன சொம்பா? இல்ல குடம். குடமா? சொம்பு இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும். யோ, என்னையா கல்யாண வீட்டுல வந்து குலுக்குற உண்டியல? மொய்யே எழுதப்பட. என்ன குடமா? சொம்பு. உன் சக்திக்கு இதுவே பெருசுதான். போ. இவன் வெறும் பெயர், இவனுக்கு என்ன வரவேற்பு? பன்னீரா? தெளி தெளி தெளி. மண்டகாலியா தான் இருக்கு. என்ன பல்லவரே, எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்குது, எனக்கு தெளிக்க மாட்டேங்குது. மொய் எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும். வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிடுச்சு. இந்த பாரு, உள்ள போய் 1 மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திங்க. போ. பன்னீர் கிடக்கட்டும், இந்த கல்கண்டாவது எடுத்துக்கிறேன். இதையும் கொடுக்குறேன். ஏன் கற்பகம் ஒதுங்கி நிக்கிற? நீங்க தினம் என்கிட்ட கண்மலர் வாங்குறீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் பொறாம. அதான் இன்னைக்கு அவங்களுக்கே வியாபாரம் நடக்கட்டும்னு நான் ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு தேவை வெறும் பொருள் மட்டும்தான். யாருகிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு தேவை ஆத்ம திருப்தி. அது உங்ககிட்ட வாங்கினா மட்டும்தான் கிடைக்குது. என்னமோ உண்மையில ஒரு தனி பிரியம். இந்த ஏழை மேல நீங்க காட்டுற கருணைக்கு நான் என்ன கைமாற செய்ய போறேன்? அதுதான் தினமும் கை நிறைய கொடுக்கறியே. நமக்குள்ள எவன் கோழி ஜெயிக்கிறதுங்கிறதா பந்தயம். என் கோழி செத்து போச்சு. மரியாதையா நஷ்டஈடு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? பந்தயமே 100 ரூபாயா? மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு மறுவேற பாரு. ஐயா கேளுங்க ஐயா, நியாயத்தை 500 ரூபாய் கேட்கிறாரு. என்ன இருந்தாலும் இது அநியாயம். ஐயனார பத்தி தெரியுமில்ல, வெற்றிடுவார் உன்னை. யோ, எங்க அப்பா விடியா, உனக்கு பணம் தர வேணும். எனக்கு 2 நாள் அவகாசம் கொடு. அந்த பணத்தை மூஞ்சிலேயே விட்டுறேன். விசாத்து 500 ரூபாய் பணத்துக்கு எதுக்குமா 2 நாள் டயம்? நீ நினைச்சா 5 நிமிஷத்துல என் கடனை தீர்த்திடலாமே. ஏய், மரியாதையா பேசு. நான் பொண்ணுங்கிட்ட அனாவசியமா மரியாதை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. எட்டி உதச்ச பாவம் கட்டி அடைச்ச என் பொண்ணு நிறைய கைய வச்சு உன் கைய வெட்டிடுற ராஸ்கல். பொண்ண பெத்தவனுக்கு ரோசம் எல்லாம் இருக்க கூடாதுடா பொக்கத்தமே. மாணவ கண்மணிகளே, எதிர்கால இந்தியாவின் தூண்களே, நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதுதான் இந்த வாத்தியார் சொக்கலிங்கத்தோட ஆசை. இவரு நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலேயே நாம முதல் மாணவனாக போறோம். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. அட போய, எத்தனை சூழி சுழிக்க வேண்டியிருக்கு பாரு. அப்படி சொல்லக்கூடாது. உங்க கல்வி கண்ணை திறக்க வேண்டியது என்னோட கடமை. உன் கண்ணே சரியில்லை, இதுல எங்க கண்ணை வர திறக்க போறியா? உருப்புட்டாப்புலதான். வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லைன்னு வாத்தியார் சொக்கலிங்கம்னு வேற எழுப்பி ஓட்டி இருக்கிறேன். அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஐயா ஐயா, எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? பாடத்தை கவனிங்க. நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம், இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம். வாத்தியார் ஐயா, இந்த நான் எப்படி போடுறது? காட்டுறேன். நான் நாய். நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா, அப்புறம் எழுதி வேற கட்டணுமா? வாத்தியார, என்ன ஒரு சின்ன சந்தேகம். கேளு. நாய்க்கு எத்தனை காலு? 4 கால். நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க.
அறிவு கட்ட முண்டோம். பாம்புக்கு காலே கிடையாது. நேத்து பாம்புன்னு எழுதும்போது ஒரு கால் போட்டாரே வாத்தியாரையா. உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுங்க. இந்த சின்ன பலகையில எத்தனை காலையா போடுறது? ஐயோ ஐயோ ஐயோ, இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா? சொக்கலிங்கம், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இதை விட பெரிய சோதனை அங்க வருதே. கஜேந்திரன் வணக்கம் போடுறது இல்ல, பதிலுக்கு வணக்கம் போடுறது. வணக்கம். நான் இவங்களை வச்சுக்கிட்டே கட்டி வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல நீ வேற வந்துட்டியா? உனக்கு ரொம்ப படிப்பு அவசியமா? யோ, ரொம்ப அழகாதையா. ஏற்கனவே உன் ஜாதகத்துல யானை தோசை இருக்கு, மிதிச்சிட போகுது. கஜேந்திரா இரு, பாடத்தை ஆரம்பிக்கிறேன். கஜேந்திரா, உனக்காக ஆறாவதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்துக்க. ஈ ஈ ஊ ஊ ஓ ஓ. ஆனா அவனா கூட ஒழுங்கா தெரியல. நீ எல்லாம் ஒரு வாத்தி. ஆமா, ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன். ஏன் நான் மறந்துட்டேன்? இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது. பாத்தி லட்சணம் கஜேந்திரனுக்கே புரிஞ்சு போச்சு. அதான் திருப்பிடுச்சு. तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् प्राणाय स्वाहा अपानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा सोमो वा एतस्य राज्यमादत्ते यो राजासन् राज्यो वासो मे निगजते देवसुभामेतानि कवेगंसि भवन्ति कर्पूरनीराजनम् दर्शयामि. சங்கர சாஸ்திரி, என்ன காரியத்தை பண்ணிட்டேன்? அம்மனுக்கு நிவேத்தியம் பண்ண வேண்டிய பிரசாதத்தை இந்த பொண்ணை சாப்பிட வச்சுட்டேன். தெய்வமே, செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டேனே. அம்மனுக்கு படையை பண்றதா நினைச்சுட்டு இப்படி ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டேனே. பராசக்தி, நான் என்ன பண்ணுவேன்? தாயே பரமேஸ்வரி, லோகமாதா, நான் அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிருமா. சுப்பிரமணியம், அங்க பாத்தியடா, அம்மன் பரிபூர்ணமா பிரசாதம் சாப்பிட்டதுக்கான அடையாளம். இது என்னங்கானும் ஆச்சரியம். நீர் படையல் போட்டதோ அந்த பொண்ணுக்கு, அது சாப்பிட்டதனுடைய அடையாளமோ அம்மன் உதட்டல. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கானும். எனக்கு சகலமும் புரியுது. அந்த சர்வசக்தியானவர் இந்த கர்ப்ப கிரகத்துல மாத்திரம் குடிகொண்டில்ல, சாதாரண பெண்ணுடைய ரூபத்துல இந்த சமயபுரத்தையே வள வந்துட்டு இருக்கா. சுப்பிரமணியம் வள வந்துட்டு இருக்கா. என் மக முகத்துலதான் எத்தனை கனவுங்க, என்னென்ன ஆசைங்க. காலாகாலத்துல பெத்த மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வக்கில்லாதவன் ஆயிட்டனே. ஓடியாடி உழைக்க வேண்டிய வயசுல குடி சூதாட்டம்னு காலத்தையும் காசையும் விரையும் பண்ணிட்டேன். கொஞ்சு போன வயசுல ஒரு வேலை கிடைக்காதா, மவளை கரையேற்ற முடியாதான்னு ஆளா பறக்கிறேன்.
நான் எப்ப கடல் பத்தி மீன் பிடிக்கிறது? என் மகளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது? அம்மா, பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா தாய்தாரமா அதை தீர்த்து வைக்கணும். உன் கழுத்துல இருக்கிற நகையை கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி நல்லபடியா ஏறும்பா. என்ன மன்னிச்சிரம்மா, மன்னிச்சிரம்மா. இது என்ன கோலம்? நடக்க கூடாதது நடந்துடுச்சுப்பா. இழக்க கூடாதது நான் இழந்துட்டேன். என் கற்பு பறி போயிடுச்சுப்பா, பறி போயிடுச்சு. தாயே, மகமாயி, மாரியாத்தா, வெள்ளியில கண்ணு செஞ்சு உன் உண்டியல்ல போடுற என் நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாயே. நான் மஞ்ச துணி கட்டி மாவளக்கு ஏத்துறேன். மாதா, உப்பு வாங்கி போட்டு உன் கோயில உருண்டு உருண்டு வாரேன். ஒரு தரம், ஒரே ஒரு தரம் என் நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாயே. நான் அக்னி சட்டி ஏந்தி உன் கோயில சுத்தி சுத்தி வரேன். என் நகைய கொடுத்துருமா. நான் எங்க தேடுவேன்? என்னம்மா, என்ன விஷயம்? அடா, ஏன் தாயே கேக்குற? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 7 பவுன் நகை எங்கயோ தலைச்சு பட்ட தாயே. தோல்ல புள்ளைய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுற மாதிரி பைக்குள்ள நகையை வச்சுக்கிட்டு ஏமா கண்ட இடத்துல எல்லாம் தேடுற? பைக்குள்ளதான் பார்த்தனே, இல்லையே. நான் சொல்றேன், நல்லா பாருமா, இருக்கும். ஏற்கனவே நான் சோகத்துல இருக்கேன், நீ வேற சோதிக்க சொல்றீங்க. பைக்குள்ளதான் நல்லா தேடி பார்த்துட்டனே, இல்லையே. அடியாத்தி, ஏன் நகதே எமரி இவ்வளவு நேரம் தேடின, என் கண்ணுக்கு தெரியல. தாயே, உண்மையிலேயே உன் கண்ணுக்கு பவரு ஜாஸ்தி தாம்மா. சமயத்துல வந்து காப்பாத்தினிய, நீ மவராசியா இருக்கணும். நான் வாரேன். கொஞ்சம் நில்லுமா. என்னம்மா? ஆமா, நகை கிடைச்சா அம்மனுக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுற, மாவளுக்கு ஏத்துற, உப்பு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டியே,
அதெல்லாம் எப்ப செய்ய போற? அது ஏதோ ஒரு வேகத்துல வேண்டிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் நேரம் ஏது இப்போ? ஒரு 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொடுத்தனா ஆட்டா ஏத்துக்கிட்டு போறா. போவியா? பஸ்ஸா வச்சிருக்காங்க. பஸ் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி. அம்மா அப்பா ஏண்டி இடுப்ப பிடிச்சுக்கிட்டு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி இப்படி வந்து நிக்கிறியா? என்ன ஆச்சு உனக்கு? எள்ளும் கொள்ளும் விதைச்சு கல்லும் மண்ணுண்டா மிச்சங்கிற மாதிரி எங்க அப்பா எனக்கு போட்டு அனுப்பிச்ச நகையில 7 பவுன் நெக்லஸ் தான் நீ விட்டு வச்சிருந்த. அதுக்கும் இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சையா. என்னாச்சு? கோயிலுக்கு போன இடத்துல என் நெக்லஸ் காணாம போயிடுச்சியா. அப்புறம் என்ன? ஆத்தா கிட்ட ஒரு சின்ன ஒப்பாரி. உன் கோயில சுத்தி உருள்றேன், உப்பு வாங்கி போடுறேன், வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன்னு அப்படித்தே நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஆமா, ஏதேதோ செய்யறதா சொன்னியே, அதெல்லாம் செஞ்சியா என்ன? நான் யாரு? ஓம் பொண்டாட்டியாச்சே. 10 பைசா கற்பூரத்தை அணைச்சு அணைச்சு 10 நாளைக்கு வச்சு பழக்கப்பட்டவளாச்சு. செஞ்சிருவேனா? கண்டுக்காம வந்துட்ட. நெக்லஸ் கொண்டா, நானே உங்க கழுத்துல போட்டு கையெடு, நானே எடுத்து கொடுக்குறேன். வெள்ளையம்மா பக்கம் வா. வெக்கமா? என்னையா என்ன ஆச்சு? பாம்பா? நெக்லஸ் தானே கிடக்குது. சரியான என்னையா இது? நெக்லஸ் பாம்பா மாதிரி இருக்குது. மோடி மத்த வேலை ஏதாவது செஞ்சியா? நான் ஒரு வேலையும் செய்யலடி. ஆத்தாதான் பாம்பு ரூபத்துல வந்து கண்ணுக்கு தெரியுறா. ஏண்டி, ஆசாமிகளை ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்தவே கூடாதுரி. அதுலயும் சமயபுரத்து மகமாயை ஏமாத்தவே கூடாதுரி. வேண்டிக்கிட்டு அதை உடனே செஞ்சாகணும். இல்லன்னா கழுத்தை பிடிச்சாது கக்க வச்சிருவாடி. தாயே மகமாயி, சமயபுரத்து ஆத்தா, நான் வேண்டிக்கிட்டபடி வேண்டுதல நான் உன் சன்னதியில வந்து செஞ்சிடறேம்மா. தாயே என்ன மன்னிச்சிடுமா. நாளைக்கு ஆத்து தண்ணியை திறந்து விட போறாங்க. கோழிக்கு ஊற நேரத்துல எல்லாரும் வந்துட வேண்டியது. காலையில நரிமோத்தல் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணமே. என்ன விசிறி முடிக்கிட்டானா? இப்படி காத்து விடுறான். ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூரு. தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அவரை பாருங்க. பாத்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவு பணம். நமக்கு ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம். அதான் முகத்துல என்ன வடியுத. அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? துடியா துவைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன? அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறதா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். அட, எனக்கு வேண்டியது பொண்ணு. அதை எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க. வாயா மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணு எங்கீங்க? பொண்ணு 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 அலையாதையா. இது மேல யாரு? ஜன்னல் வழியா பாரு. ஏங்க எங்கீங்க? ஊர்ல என்ன கொள்ள புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? புண்ணாக்க விடுங்க. பொண்ணு எங்கீங்க? கண்ணு கட்டின தூரம் கிடைக்கவே இல்லைங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன். உத்து பாரு, பாத்துக்கிட்டே இரு. இரு இரு. இப்ப தெரியுமே. கனவு தாங்க தெரியுது. பாரியா, கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. விட்டுருவனா? யாரு நானு? எப்பா என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்குறான். சரி, அதுல 2 விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்துருக்கு. யோ, சீக்கிரம் ஒண்ணாயா, பசிக்குது.
சரியான சாப்பாட்டு இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டு இல்லையா, சீதாராமன். சீதாராமன். இவனுக்கு அனுமார்னு பேரு வச்சிருக்கோம். முஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? வா வா, பழம் குடுறோம். இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் தீனியில? என்னையா சாம்பார் அது இதுன்னு நாளையில இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கய்யா. எவ்வளவு பில்லு? 30 ரூபா 95 பைசா. உள்ளூர் வரி தனி, வெளியூர் வரியை சேர்த்து 35 வாங்கிக்க. வேணா வேணா, உள்ளத கொடுத்தா போதும். ரொம்ப சலிச்சுக்கிறிய. என்ன 95 பைசா குறையுதா? பரவாயில்ல, நான் தள்ளிக்கிறேன். 30 ரூபா கொடு போதும். பரச காணையா? என்ன மூக்கு பிடிக்க துண்ணுட்டு பணம் இல்லங்கிறியா? இந்த வாழைப்பழம் மாதிரி உன்னை தொங்க விடத்தான். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆளுக்கு 2 தோசை இலவசமா தர தர்மாயிட்டீங்க. உங்களே தாயா எல்லாம் மாட்டிக்கிட்டான். ஐயா, இந்த பாவிராயா பொண்ணை காட்டேன்னு சொல்லி என் பரிசு அதே பண்ணிட்டு வந்துட்டான். அது வேறையா? எங்கடா பர்ஸ்? என் பைட்ல இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க. எடுத்து கொடுத்துருங்கய்யா. இதோ என் பரிசு. விக்னேஸ்வரா, கணேசா கொடுத்துருப்பா. கணேசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என் பரிசு கிடைச்சிருச்சு. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா, அத பத்திரமா வச்சுக்கணும். கஜேந்திரா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது அசம்சம் நடக்கணும். அநியாயமா திருந்தா என்ன இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டியே. உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? இப்படி ஊருக்கு ஒரு கஜேந்திரம் இருந்தா அப்புறம் எதுக்குடா போலீஸ் கோட்டெல்லாம்? பாத்தியா ஐயா, புள்ள மாதிரி வளர்ந்துட்டு இருந்தவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா, கட்டின புருஷனை வீட்டை விட்டே விரட்டிட்டா. இப்ப என்னடா பத்தினி மாதிரி கோயிலுக்கு வர்றா. நல்ல காலம்டா. என் மேல அபாண்டமா பழி சுமத்துறவங்களுக்கு எல்லாம் வாய கொடுத்திருக்கிற அந்த மாரியாத்தா எனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிற உன்னை ஊமையா படிச்சிருக்காளே. இந்த கல் நெஞ்சக்காரிக்கு எப்பத்தான் உன் மேல கருணை பிறக்குமோ? கருணையாவது வெங்காயமாவது அதெல்லாம் சாம்பார் வைக்கதான் உதவும். உன் கண்கண்ட தேவை யாரு? உன் முதலாளி. அவர் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினது யார்? ஜட்ஜி மகேஸ்வரி. அவங்கள சும்மா விடலாமா? உண்மைதான். என் முதலாளி அநியாயமா தண்டிச்ச அந்த ஜட்ஜி மகேஸ்வரை ஒழிச்சு கட்டினாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும்.
இந்த தண்ணியை குடி. என்ன ஏப்பா கொல்ல வந்த? அம்மா, எங்க முதலாளிய அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, அதுக்கு பழி வாங்கதான் உங்களை கொல்ல வந்தேன். என்ன கொன்னுட்டா மட்டும் உங்க முதலாளிக்கு விடுதலை கிடைச்சுமா? மணிவேலு, உனக்கு முதலாளி மட்டும்தான், எனக்கு புள்ள மாதிரி. என்ன செய்யறது? தெய்வ தீர்ப்புக்கு முன்னால பாசம் பணிஞ்சு போய் தானே தீரணும். அதனாலதான் அப்படி தீர்ப்பு சொன்னேன். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் புரியாம தவறு பண்ணிட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. அதாவது உங்களது உடன்பிறவா தம்பி மிராசு மணிவேலை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் செஞ்சிடறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜெயில் தம்பியை உடைச்சாவது வெளியில கொண்டு வந்துருவாரு. என்ன என்கிட்ட ஒரு பெரிய டிராபேக்னா, தெனாலிராம குதிரைக்கு முன்னால புல்லு கட்டினாதான் அது ஓடும். அந்த மாதிரி எனக்கு பச்சையா கத்தையா நோட்டை காட்டிட்டீங்கன்னா கேஸ் ஈஸி வின். தேங்க்யூ. அதையும் எழுத்துட்டீங்க. அது அட்வான்ஸ், இது கேஸ் ஜெயிச்ச உடனே. அப்புறம் வரட்டுங்களா? என்னது புறப்படுறீங்களா? நீங்க யார்? பெரிய ஜட்ஜாமானுடைய ஹஸ்பண்ட், லீடிங் டாக்டர். உங்க கேஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை உட்கார வச்சு வயிறார நான் சாப்பாடு போடணும். லபரா என்னங்க? லாபராவா? அதாங்க லலிதா, பத்மினி, ராகினி. முதல் எழுத்தை வச்சு கூப்பிடுறேன், மொத்த பேரையுமா கூப்பிட முடியாது. ஆடு கோழி எல்லாம் வாங்கி சாருக்கு இன்னைக்கு ஜமாய்ச்சது. ஹலோ, அட்வொகேட் ஹரிச்சந்திரன், பிஏபிஎல் ஸ்பீக்கிங். அங்க யார் பேசுறது? ஜட்ஜம்மாவா பேசுறது? சௌக்கியமா இருக்கீங்களாமா? உங்க வீட்டுக்காரர் டாக்டர் சௌக்கியமா இருக்காரா? தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என் வீட்டுக்காரர் என்னோட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதா ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டேன். அவரோட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் போன் பண்ணேன். ஐயோ, யாரோ வேண்டாதவங்க உங்களுக்கு தப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ஐயா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கல. டாக்டர், நீங்க வாசப்படிய தாண்டி தானே வந்தீங்க. ஏன்னா நான் போய் பேசுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. விடிஞ்சா எங்களுக்கு கல்யாண நாள். ஒவ்வொரு வருஷமும் சமயபுரம் சன்னதியில மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்தது வழக்கம். என் மேல அவருக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவரு தான் போனை கொடுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ அவர் இங்க இருந்தாருன்னா என் தோள் மேல ஏத்தி கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி இருப்பேனம்மா. என் கை காலெல்லாம் பதறதே. அவர் இப்ப என் கண் முன்னால இல்லையே, இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. ஆமாம்மா, ஆமாம்மா. உண்மையாத்தான் சொல்றீங்களா அவர் இல்லன்னு? மன்னிக்கணும்மா, விளையாடுற பருவத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. சமயபுரத்து தாய் மேல சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. இல்ல 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 இல்ல. That's all.
சொசைட்டியின் ரெப்ரசன்டேட்டிவாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் கீழ்கோர்ட் நீதிபதி மகேஸ்வரி கோர்ட்டையும் சாட்சியங்களையும் அவமதித்து குருட்டுத்தனமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். யுவரான ஜட்ஜ் மகேஸ்வரி என்ன ஆனாரப்பட்ட சமயபுரத்தாலே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி நிரபராதி நிரபராதி. தட்ஸ் ஆல். மிராஸ் மணிவேல் நிரபராதி என்பதற்கு ஆதாரம் ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்ல மண்ணெண்ணைக்கு மக்கள் கியூவிலே நிற்பது போல் பாயிண்டுகள் என் வாயிலே இருந்து வெளியே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன. யுவரானர், ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் யுவரானர், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. என்னுடைய கட்சிக்காரர் ரவுடி ஐயனாரை கொலை செய்ய What happened, Mr. Harichandran? என்ன பேச முடியலையா? அட்வொகேட் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல்நல குறைவின் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. நீங்க கொலை செய்யலனா வேற யார் அந்த ஐயனாரை கொண்டு இருக்க முடியும்? நான் சொல்றேன், கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு தெரியும். என் கூட வாங்க, நான் காட்டுறேன் ஐயா. வாங்க ஐயா. நீ ஊமையாச்சே, உனக்கு எப்படி பேச்சு வந்துச்சு? முதல்ல கொலை செஞ்சது யாருங்கிறத நான் காட்டுறேன். வாங்க ஐயா, வாங்க ஐயா. வாங்க வாங்க. என்னப்பா இது? கொலகாரனை காட்டுறேன்னு கோயிலுக்கு கூட்டு வந்து நிக்கிற? அந்த கொலகாரி இருக்கிற இடம் இந்த கோயில் தான். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சு புட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காள இந்த சமயபுரத்தா, இவதாங்க அந்த ஐயனோட கொலை செஞ்சா. நான் சொல்றது சத்தியங்க. அட பாவி, இந்த ஆலயத்துல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற நீயா இந்த அம்மன் மேல இப்படி ஒரு பழைய சுமத்துற? ஊமையான உனக்கு பேசுற சக்தி கொடுத்ததே இந்த பராசக்தி. அந்த தாயா இப்படி பேசுற? ஆமாங்க, நான் சொல்றத நம்புங்க. கோயில் வாசல்ல படுத்துட்டு இருந்த என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி, டேய் நேரா கோர்ட்டுக்கு போடா, சமயபுரத்தாதான் கொலை பண்ணாங்கிறத சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான். நான் ஊமங்கிறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க. என்ன அறியாம நான் பேசினேங்க. உங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபுரத்தா தாங்க, நான் இல்லைங்க. நடந்ததை சொல்றேன் கேளுங்க ஐயா. ஒரு நாள் சிவனப்பா மாகாளியம்மன் கோயில் நகையை தேடி புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில கெடுக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான். அதுதான் அம்மனை தொழுதான். அதுக்கப்புறம் நானேதான். நான் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்த கோவில் நகைய வேற எவனோ அபேஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயனாரு, வேண்டாப்பா, கோயில் நகையை திருடுறது கொலபாதகத்துக்கு சமம். இத நான் தொட்ட பாவம் தான் என் மக கெட்டு போறதுக்கு காரணமாயிடுச்சு. தயவு செஞ்சு வழிவிடு. மறுபடியும் இதை கொண்டு போய் நான் கோயிலையே சேர்த்துடுறேன். பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா? பரவாயில்ல, என்கிட்டயே கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். வேண்டாப்பா, வேண்டாம், சொல்றதை கேளு. ஐயனாரு, வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நில்லு. நீயா என்ன நெல்லுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அலைக்கடல ஆக்ரோஷமா வீசுற காத்த, சுழண்டிட்டு இருக்கிற பூமிய எதையுமே என்னால நிறுத்த முடியும். நிறுத்தினத செயல்பட வைக்கவும் முடியும்.
என்ன பார்த்தா கேக்குற? என்ன தைரியம்? வீண் ஆணவத்தால வழிமாறி போகாத. இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது. இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தயாராயிடுச்சு. தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை உரிய இடத்துல ஒப்படைச்சிடு. எனக்கே புத்தி சொல்றியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உன் உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. ஜாக்கிரதை. உயிர்? அந்த உயிரை உனக்கு கொடுத்தவனா? காப்பாத்துறவனா? கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவனா? என்கிட்டயா சொல்ற உயிரை பத்தி? இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா நான் யாருன்னு? இந்த சித்து விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் மந்திர தந்திர மாயாஜாலங்களுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. 1000 தான் இருந்தாலும் கேவலம் ஒரு பொம்பளை தானே. உன்னால என்ன செஞ்சிட முடியும்? என்னடா சொன்ன? இப்படித்தாங்க அந்த ஐயனார் கொலை செய்யப்பட்டான். அந்த கொலைப்படி இந்த மணிவேலு மேல சுமத்தப்பட காரணம் இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான். அந்த குற்றத்தை மணிவேலு தன் வாயால ஒத்துக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் தாயார் பழிய அவன் மேல சுமத்தினாங்க. என்ன நம்ப முடியலையா? அன்னையின் திருவிளையாடல மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். ஆனா அதனால நிறைவேற்றப்பட்டது தர்மம், அழிக்கப்பட்டது அதர்மங்கிறது அன்னைய உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பாவியான ஐயனார் அழிக்கப்பட்டா, பாதிக்கப்பட்ட கற்பகம் வாழ வைக்கப்பட்டா. அதுக்கு என் பக்தையான நீதிபதி மகேஸ்வரிய ஒரு கருவியா நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீ பயன்படுத்திக்கிட்டியா? அப்படின்னா நீ? நானா?